மேட்டூரில் அரசு மருத்துவமனையில் கண் அறுவை சிகிச்சை செய்த 18 பேருக்கு பார்வை பாதிக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூரில் உள்ள மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் மேட்டூர், குளத்தூர், நங்கவள்ளி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இங்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு கண்புரை அறுவை சிகிச்சை செய்த 20 பேரில் 18 பேருக்கு பார்வை பாதிக்கப்பட்டுள்ளது. மங்களா இருந்துச்சு சார். மங்களா இருந்துச்சுன்னு சொல்லி போய் கவர்மெண்ட்ல நல்லா பண்றான்னு சொல்லி போனோம். அங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போனோம். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போய் ரிப்போர்ட் கொடுக்கும்போது சரி நல்லா பண்ணி விடுறோம், ஆப்ரேஷன் பண்ணி விடணும், நாளைக்கு பெட்ல சேருனாங்க. சரி மக்கா நாள் போய் நாங்கள் பெட்ல சேர்ந்தோங்க சார். அப்புறம் திங்கக்கிழமை கரண்ட் போயிடுச்சுங்க சார். அந்த அன்னைக்கு எங்களுக்கு பண்ணல. மக்கா நாள் பண்ணினாங்க, புதன்கிழமை மணிக்கு பண்ணாங்க சார். புதன்கிழமை மணிக்கு பண்ணும்போது பண்ணிட்டு வந்துட்டு திருப்பி மக்கா நாள் கட்டை அவுத்துட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. மக்கா நாள் போயிட்டு வந்தபோது திருப்பியும் கண்ணே கொஞ்சம் கூட தெரியலைங்க சார். இருட்டாவே கண்ணு இருந்துச்சு. இதனிடையே பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நஷ்டீடு இழப்பீடு கொடுத்தே ஆகணும். இதுக்கெல்லாம் அரசாங்கம் தான் பொறுப்பேற்றுக்கணும். நாங்க அரசாங்க ஆஸ்பத்திரியை தான் நம்பி வந்தோம். இப்படி பண்றாங்கன்னு தெரிஞ்சுன்னா நாங்க பிரைவேட் ஆஸ்பத்திரியில முகாம் போடுறாங்க அங்கெல்லாம் போயிருப்போம். இல்ல நாங்க அரசாங்க ஆஸ்பத்திரியில நல்லா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிதாங்க இங்க வந்தோம். இங்க வந்த முன்னாடிதான் அவங்க ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் அவங்களுக்கு இங்க முடியலன்னா நீங்க அவங்க சேலம் ஜிஹெச் எழுதி தரணும். சேலம் ஜிஹெச் முடியல இன்னொரு ஜிஹெச் ஏதாவது ஒரு ஜிஹெச் இருக்குங்க. அதெல்லாம் எங்கேயுமே அந்த மிஷின் இல்ல. சேலம் அரவிந்தலையும் கோயம்புத்தூர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்து அனுப்பிட்டாங்க. இதனிடையே அறுவை சிகிச்சையால் பாதிக்கப்பட்ட மேட்டூரைச் சேர்ந்த 8 பேருக்கு கோவை அரவிந்த் கண் மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு கண் பார்வை கிடைக்கப் பெறுமா என்பது 2 அல்லது 3 நாட்களில் தெரியவரும் என கோவை அரவிந்த் கண் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் நரேந்திரன் தெரிவித்துள்ளார். 8 பேர் இங்க அட்மிட் ஆயிருக்கிறாங்க மேட்டூர்ல இருந்து. இப்ப சிகிச்சை அளித்துக் கொண்டு இருக்கிறோம். அறுவை சிகிச்சையும் உடனே செஞ்சிருக்கிறோம் அன்னைக்கு வந்த அன்னைக்கே. பிளஸ் இன்ட்ராவிட்ரல் ஆன்டிபயோட்டிக்ஸும் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். ஒரு 2 பேர்த்துக்கு ரிப்பீட்டும் பண்ணியிருக்கிறோம். இப்ப இங்க 3-4 நாள் ஆனதுனால இப்ப இட்ஸ் டூ ஏர்லி டு கமெண்ட் ஆன் என்ன விஷன் வரும், என்ன பார்வை கிடைக்கும்னு. ஆனா எல்லாருமே ரெஸ்பாண்ட் பண்றாங்க. ஆனா இது எத்தனை தூரத்துக்கு விஷன் இது வரும்ன்றது இன்னும் போக போக தான் தெரியும். அட்லீஸ்ட் ஒரு 3 நாட்களான ஆகும்.